ஓம் சச்சிஷ்யலக்ஷணபோதகாய வேதாந்த பாஸ்கராய நமஹ. சத்யம் ப்ரூயாத் பிரியம் ப்ரூயாத் ந ப்ரூயாத் அன்ருதம் கதா சச்சிஷ்யலக்ஷணம் ஹேதத் ப்ரூதே வேதாந்த பாஸ்கரः. சத்யமேவ ப்ரூயாத் பிரியமேவ ப்ரூயாத் ந கதாபி அன்ருதம் ப்ரூயாத் ஏதத் சத் சிஷ்யலக்ஷணம். अद्य दिनाङ्कः एप्रिल् मासे 12 दिनः. अद्य दिनस्य विषयः सच्शिष्यस्य लक्षणमिदम्. சாந்தோக்கிய உபனிஷதில் இடம்பெறுகின்ற ஒரு அழகான கதை ஒரு ஸ்ருதி வாக்கியம் மூலமாக வெளிப்படுத்தப்படுகிறது. அதனுடைய வலியுறுத்தல் ஒரு உண்மையான சிஷ்யன், நல்ல சிஷ்யனுடைய லக்ஷணம். என்னது? சோகம் சத்யகாமோ ஜாபாலோஸ்மி போஹோ இதி. போஹோ ஹே குரவः அஹம் சத்யகாம ஜாபாலோஸ்மி இதி சிஷ்யः அவதத். ஒரு சிஷ்யனானவன் தான், ஹே குரு, நான் சத்யகாம ஜாபாலன் என்று தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டான். இதில் என்ன விசேஷம்? சத்யகாமோ நாம பாலகः குரோஹ சமீபம் கத்வா பகவன் அஹம் பவத்குலே பிரம்மச்சரியவாசம் கர்த்துமிச்சாமி கிருபயா அனுமன்யதாம் இதி பிரார்த்தித்தவான். ததா குரு தவ கோத்திரம் கிம் இதி அப்ரச்சத். ததா சஹ பாலகः சவினயம் ஏவம் அவதத். சத்யகாமா என்ற ஒரு சிறுவன் குருவினிடம் சென்று, ஹே பகவன், என்னை உங்கள் குருகுலத்தில் சேர்த்து கொள்ளுங்கள். நான் பிரம்மச்சரிய வாசம் செய்து உங்களிடத்திலிருந்து படிப்பு கற்றுக்கொள்வதற்கு எனக்கு அனுமதி கொடுங்கள் என்று அவன் பிரார்த்தனை செய்தபடி இருக்கும்பொழுது, குருவானவர் உன்னுடைய கோத்திரம் எதப்பா என்று கேட்டார். அப்பொழுது சத்யகாமா அளித்த பதில், தத்யதா போஹோ ஆச்சார்யா யதா அஹம் இமம் விஷயாதிக்ருத்ய மம மாதரம் அப்ருச்சம் ததா ச பாலிகாவஸ்தாயாமேவ மம விவாஹோ ஜாதः. அஹம் அநேகேஷு கிருஹேஷு பரிசாரிகா சதி கர்மாணி குர்வந்தி ஆசம். ததா ஏவ த்வம் மயி ஜாதः. அதஹ அஹம் ந தவ கோத்திரம் வா பிதரம் வா ஜானாமி. இவ்வாறு கேள்வியானது கேட்கப்படும் பொழுது அந்த சிஷ்யனாகக்கூடிய அந்த சிறுவன் குருவினிடம் சொல்லுவது என்னவென்றால், இந்த விஷயத்தை நான் என் தாயினிடம் கேட்டபொழுது என் தாய் அளித்த பதில் என்னவென்றால், நீ என்னுடைய சிறு வயதிலேயே நான் பல வீட்டுகளில் சேவா காரியங்களில் ஈடுபட்டு கொண்டு இருந்தேன். நிறைய கிரகங்களில் நான் வசித்திருந்தேன். அதனால் நீ உன்னுடைய கோத்திரமோ உன்னுடைய தந்தையார் பேரோ எனக்கு தெரியாது. அவ்வாறு செய்து கொண்டு இருக்கும்போது தான் நீ பிறந்தாய் என்று அவனுடைய அன்னையானவள் கூறியதை அவன் குருவிடம் எடுத்து சொல்லுகிறான். பிதரம் வா ஜானாமி அபிது அஹம் ஜாபாலா துவம் ச சத்யகாமா. அப்பொழுது அவன் தாய் கூறினாள், இதை பாரு கண்ணா, என் பேர் ஜாபாலா, உன் பேர் சத்யகாமஹான்னு பேர். அதனால் ஜாபாலாயாக அபத்தியம் புமான் துவம் சத்யகாம ஜாபாலா இத்யேவ ஆத்மானம் கதய இதி உக்தவதி. அதனால் சத்யவதி ஜாபாலாவுக்கு பிறந்த சத்யகாமனான நீ சத்யகாம ஜாபாலா என்று உன்னை அறிமுகப்படுத்திக் கொள் என்று தாயானவள் கூறினாள். இதி உக்தவதி இதி சத்யமேவ அவதத். அதஹ அஹம் சத்யகாம ஜாபாலோஸ்மி போஹோ இதி அப்ரவீத். அதனால், ஹோ குருவே, என்னுடைய பெயர், என்னுடைய அறிமுகம் சத்யகாம ஜாபாலா என்று அறிமுகப்படுத்தினான். இதம் ஹி சிஷ்யஸ்ய சத்யவ்ரதித்வம்
சத்தியநிஷ்டதா ச. இது அந்த சிஷ்யனுடைய சத்தியத்தின் மீது அவன் வைத்திருக்கக்கூடிய ஒரு திருடமான நிஷ்டையையும் சத்தியத்தின் மீது வைத்திருக்கக்கூடிய மதிப்பையும் வெளிப்படுத்தியது. இதமேவகி சச்சிஷ்யஸ்ய லக்ஷணம். இதுவே ஒரு நல்ல சிஷ்யனுடைய லக்ஷணம் என்று அவனை சிஷ்யனாக ஏற்றுக்கொண்டு அந்த குருவானவர் அவனுக்கு உபதேசித்தார். அதனால் ஒரு வேதாந்த மாணவன் அவனுக்கு மிக மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு எதுவென்றால் சத்தியத்தை கடைபிடிப்பது. ஓம் சச்சிஷ்ய லக்ஷண போதகாய வேதாந்த பாஸ்கராய நமஹா.